ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் செய்யலாம். அதுக்காக நான் வந்து மெடிசன் பாட்டிலோட கேப் இருக்குல்ல, அதோட வந்து மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் சாக்ஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த சாக்ஸ் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, நைலான் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர்லாம் செய்வாங்கல்ல, அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா, இதே போல் வந்து 4 பெட்டல், இதுக்கு வந்து 4 பெட்டல்ஸ் போதும். மல்டி கலர்லேயும் நீங்கள் பண்ணலாம், சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் வேறு ஒரு செப்பரேட்டாக ஒரு கம்பி எடுத்து அதுக்கு பட் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளவர் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா சுற்றி டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு க்ரீன் டேப் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு டவுனில் வரும்போது க்ரீன் டேப்பில் வந்து கொஞ்சமாவது வந்து நீங்கள் வந்து க்ளூ ஒட்டிக்கணும். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இன்னொரு ஃப்ளவரை ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணி திரும்பவும் த்ரெட் வச்சு கட்டிட்டு இதுக்கும் என்ன பண்ணினா க்ரீன் டேப் போடணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த ஒயிட் கலர் டேப் வந்து தெரியும். அதுக்காக தான் திரும்பவும் வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட் தெரியாத அளவுக்காக தான் நம்ம வந்து க்ரீன் டேப் வந்து ஒட்டுறோம். இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஃப்ளவர் இப்போ வந்து செய்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா ஃப்ளவரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக தான் க்ளூ ஒட்டுறதுக்கு நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நாளில் அது லூஸ் ஆகி உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு வேளை அதில் கம் இருக்குது, லைட்டாக கம் இருக்கிறனால இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆகும்போது வந்து அது லூஸ் ஆகி பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இப்போ வந்து அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இனி வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண மீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பழையது மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டிட்டு திரும்பவும் வந்து அது தெரியாத அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் க்ரீன் டேப் ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் இது வந்து இப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்கும். நம்ம இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு கையில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மேலோடி த்ரெட் வச்சு கட்ட முடியாது. கீழே டவுனில் டேர்ன் பண்ணி மட்டும்தான் உங்களால் வந்து இதை கட்ட முடியும். திரும்ப வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வந்து ஸ்டெம்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சம்டைம் கட்டையாக இருக்கும், நெட்டையாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டைட்டாக கட்டினீங்கன்னா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த டைட்டாக வந்து கட்டிக்க முடியும். அதுக்காக தான் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இதுதான் வந்து மெயின். வந்து நீங்கள் ஒன்று கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அது லூஸாக போய்டும். அதுக்காக தான் நல்லா டைட்டாக கட் பண்ணி நாட் போட்டுங்க. ஒரு 2-3 நாட் வரை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அப்பிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் க்ரீன் டேப் போட்ட ஆரம்பிக்கணும். க்ரீன் டேப் மேலே எதுக்கும் வந்து க்ளூ தேவை கிடையாது. டவுனில் தான் மெயின். நமக்கு அப்லேருந்து மேக்ஸிமம் பிரிஞ்சு வருது. ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம க்ளூ போடும்போது கரெக்டாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த க்ளூ ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எவ்வளோ ஷேப்பில் வேணும்னு நீங்கள் திரும்ப விட்டுக்கலாம். சின்னதாக இதே மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனா கொஞ்சம் விரித்து நீங்கள் பெருசாக விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட சாய்ஸ் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போட்டுகிட்டே இருக்கேன். இனி வந்து நிறைய கிராஃப்ட்டு, அப்புறம் வந்து வேஸ்ட்டு திங்ஸ் வச்செல்லாம் வந்து நான் நிறைய வந்து ஆக்டிவிட்டி உங்களுக்கு போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி எந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.